ஹலோ எவ்ரிவான், நான் மோகன்லால். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா, சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கிட்டத்தட்ட 500 வருஷமா உண்மை அப்படின்னு நம்பப்பட்டு வர பிளடி மேரி கதையை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கதை பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நேற்றுக்குன்னு இல்லை, கிட்டத்தட்ட 500 வருஷமா உண்மை நம்பப்பட்டு வருது. அதிகமாக நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். யார் இந்த மேரி? அவங்களுக்கு எதுக்காக இந்த பிளடி மேரி அப்படின்ற பேர் வந்துச்சு? எதுக்காக வந்துச்சு அப்படின்னு முக்கியமாக பார்க்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக ஒரு மெத்தடை சொல்ல போகிறேன். இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, அந்த இறந்து போன அந்த மேரி அப்படின்ற அவங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்க கண்ணு முன்னாடி ஆவியா வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த மெத்தடை நம்ம லாஸ்டா பார்க்கலாம். நீங்களுமே வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. சேனலுக்கு புதுசா வந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? சரியா இந்த கதை எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1515வது வருஷம். அந்த காலத்துல பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாண்ட ஹென்றி அப்படின்ற ஒரு கிங் தான் ஃபுல்லா ரூல் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹென்ரிக்கு ஒரு லேடியை ரொம்ப பிடிச்சி போய் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இங்கிலாண்டோட கிங்கான ஹென்ரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆசை இருந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பையன் பிறக்கணும். பையன் தான் பிறக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்திருக்கு. கரெக்டா 1516 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஹென்ரிக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அதோட பேரு பார்த்தீங்க அப்படின்னா மேரி. அது ஒரு பொன் குழந்தை. நமக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே ஹென்றி பார்த்தீங்க அப்படின்னா செம்ம டென்ஷனா வர்றாரு. உடனே பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒரு லேடி கூட ஹென்றி பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணம் பண்றாரு. அடுத்த சில மாசத்துலயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த லேடியும் பிரெக்னென்ட் ஆகுறாங்க. ஹென்றி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எதிர்பார்ப்போட இருக்காரு. நமக்கு கண்டிப்பா இந்த முறை பையன் தான் பிறப்பான் அப்படின்னு கன்ஃபார்மே பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனா அந்த வாட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு பெண் குழந்தை தான் பிறந்திருக்கு. அவங்க பேரு எலிசபெத். இங்கிலாந்தோட கிங்கான ஹென்றி பார்த்தீங்க அப்படின்னா இதே போல நிறைய கல்யாணம் பண்றாரு. அவருக்கு நிறைய குழந்தைங்களும் பிறக்குறாங்க. ஆனா அந்த எல்லா குழந்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா பெண் குழந்தையாவே இருக்கு. அவருக்கு கடைசி வரைக்கும் ஆண் குழந்தை அப்படின்னு ஒண்ணு பிறக்கவே இல்லை. இப்போ நம்ம ஹென்ரியோட முதல் குழந்தையான மேரியை பத்தி பார்க்கலாமா? 1516 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா மேரி பிறக்குறாங்க. அவங்க ஒரு பொண்ணு. ராஜாவோட பொண்ணா இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்க மாட்டாங்களாம். அவங்களோட ஃபேஸ் அப்பியரன்ஸ் ஃபுல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரியா இருக்குமா, அழகாவே இருக்க மாட்டாங்களாம். அதனால பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊர் மக்கள் எல்லாருமே இந்த மேரி பொண்ணை பார்க்கும்போதெல்லாம், பாத்தியா ராஜாவோட பொண்ணு எப்படி இருக்கா, ராஜாவோட பொண்ணு மாதிரியா இருக்கா, பார்க்குற மாதிரியே இல்லை, கொஞ்சமாச்சும் பார்க்க முடியுதா அப்படின்ட்டுன்னு மேரியை பார்க்கும்போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேரி சின்ன வயசுலேருந்து இந்த விஷயத்த கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு வளர்ந்துக்கிட்டே வரா. இந்த ஊர் மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் இந்த விஷயத்த விடுற மாதிரியே தெரியல. மேரியை பார்க்கும்போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவளோட அப்பியரன்ஸை பார்த்து ரொம்ப மோசமாகவே பேசிட்டு இருக்காங்க. மேரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த எல்லா வார்த்தைகளும் வெளியே காமிச்சிக்க மாட்டாங்களாம். ஆனா அவங்க சொல்ற எல்லா வார்த்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு கேட்கும், தெரியும். அதை கேட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே கேட்காத மாதிரி அந்த கஷ்டத்தை எல்லாருமே மனசுக்குள்ளே வச்சுட்டு இருப்பாங்களாம். வெளியே யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாதாம். மக்கள்கிட்டயும் போய் கேட்க மாட்டாங்களாம். எதுக்காக என்ன இந்த மாதிரி பேசுறீங்க, என்னை பத்தி தப்பா பேசுறீங்க, நான் என்ன பண்ணுவேன், நான் பிறப்புல இந்த மாதிரி இருந்துட்டேன் அப்படின்னு எந்த வார்த்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா மக்கள்கிட்ட போய் பேச மாட்டாங்களாம். ஏன்னா நான் என்னன்னு சொல்லுது, ஏதாச்சும் சொன்னா கூட திருப்பி நான் அவளை பத்தி ஏதாச்சும் பேசுவாங்க, மறைமுகமாச்சும் பேசுவாங்க அப்படின்ட்டுன்னு மேரி பார்த்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த கஷ்டத்தை ஆனா மக்கள் அப்ப கூட பார்த்தீங்க அப்படின்னா அந்த வார்த்தைகளை மேரியை பத்தி தப்பா பேசுறத நிறுத்தவே இல்லை. கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்காங்க. மேரியும் பார்த்தீங்க அப்படின்னா அதை கேட்டுக்கிட்டு மனசுக்குள்ளே அந்த கஷ்டத்தை வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல இங்கிலாந்தோட கிங்கான ஹென்ரியோட காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா முடிவுக்கு வருது. அடுத்த யாருப்பா நாட்டை ஆட்சி செய்ய போறாங்க அப்படின்னு நிலைமை வரும்போது மேரி பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆட்சி செய்கிறேன் அப்படின்னு கை தூக்குறாங்க. உடனே மேரியோட ஸ்டெப் சிஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை நான் போறேன் அப்படின்ட்டுன்னு எல்லாருமே முன்னுக்கு வராங்க. ஆனால் மேரி பார்த்தீங்க அப்படின்னா நான் தான் ஹென்ரியோட முதல் பொண்ணு, நியாயப்படி நான் தான் போகணும் அப்படின்ட்டுன்னு அவங்க எல்லார்கிட்டையுமே சண்டை போட்டுட்டு அவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்தோட அடுத்த அரசியா தலைமையா இருக்கிறாங்க. மக்களுக்கு மேரி அரசியல் தலைமை இருக்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. ஏன்னா அவங்க அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட அப்பியரன்ஸை பார்த்துட்டு இவங்கள பற்றி தப்பாக தான் பேசிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அரசியா வர போறாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களால கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியாது. இவங்களெல்லாம் அவங்களோட அரசியை ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேரி எதிர்த்து அந்த ஊர் மக்களே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி பொட்டாஸ் மாதிரி பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். உங்களால் அவங்களை கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனால் அவங்க எல்லாரையுமே மீறி பார்த்தீங்க அப்படின்னா மேரி அடுத்த அரசியா தலைமையா இருக்கிறாங்க. மேரியும் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த அரசியா தலைமை ஏத்துட்டாங்க. மக்களால பார்த்தீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியல. இன்னும் கொஞ்சம் மோசமா பேசுறாங்க. இவ்வளவு சாதாரணமாவே பார்க்க முடியாது, இதுல அரசியா வேற பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இது எல்லா விஷயமா பார்த்தீங்க அப்படின்னா மேரியை கேள்விப்படுறாங்க. அப்பதான் ஒரு விஷயத்த யோசிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களால என்ன தானே ஏத்துக்க முடியல, என்னோட அப்பியரன்ஸை பார்த்து தப்பா பேசுறாங்க, நம்ம ஒரு கல்யாணம் பண்ணிப்போம், அதன் மூலியமா ஒரு பையன் பிறந்தான் அப்படின்னா அவனை அடுத்த அரசரா அறிவிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்றாங்க. நம்மளும் பார்த்தோம் அப்படின்னா ஆர்ச்சரோட அம்மா அப்படின்ற நிலைமையில உட்காந்துடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்றாங்க.
அப்போதான் மேரிக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட 10 வயசு சின்ன பையன் ஒருத்தனை ரொம்ப பிடிச்சு போகுது. அதனால மேரியும் பாத்தீங்க அப்படின்னா அவங்க கிட்ட போய் கேக்குறாங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி. அந்த ஆப்போசிட் இந்த பர்சன் பாத்தீங்க அப்படின்னா மேரியோட அப்பியரன்ஸை பார்த்து அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஆனாலும் பாத்தீங்க அப்படின்னா இவங்க ஒரு நாட்டோட அரசியா இருக்காங்க. நம்ம இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட லைஃபை என்ஜாய் பண்ணுவோம், நிறைய காசெல்லாம் கிடைக்கும், நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு பாத்தீங்க அப்படின்னா மேரிய கல்யாணம் பண்ணி ஒத்துக்கிறாங்க, கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மேரியோட ஹஸ்பண்ட் மேரி கூட சுத்தமா டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டாங்களாம். அது மட்டும் இல்லாம ஃபுல் டைமா பாத்தீங்க அப்படின்னா வெளியே ப்ராஸ்டியூஷன் அப்படின்னு வெளியே தான் இருப்பாராம். அவ்வளவு வீட்டுக்கு வர மாட்டாராம். வீட்டுக்கு வந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா மேரி கூட இருக்கவே மாட்டாங்களாம். மேரி அவங்க கிட்ட போனாலே பாத்தீங்க அப்படின்னா, உன்னோட முகத்தை என்னைக்காச்சும் கண்ணாடியில பாத்திருக்கியா, எங்கேயாச்சும் பாக்குற மாதிரி இருக்குமா, நீ எல்லாம் என்கிட்ட வரலாமா அப்படின்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மேரியோட ஹஸ்பண்ட் மேரியை அவங்களோட ஒய்ஃபான மேரியே பாத்தீங்க அப்படின்னா ஊர் மக்கள் எப்படி வெறுப்பாங்களோ, எப்படி மோசமா பேசுவாங்களோ அதோட மோசமா பேசுறாங்க. அதுக்கு மேரியும் பாத்தீங்க அப்படின்னா என்னம்மா ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு தெரியாம அழுதுகிட்டே போவாங்களாம். இந்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா ஊர் மக்களுக்கும் தெரிய வருது. தெரிய வந்த பிறகு அவங்க இன்னும் கொஞ்சம் மோசமா பேச ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேரி பாத்தியா அவளோட ஹஸ்பண்ட் கூட உன் பக்கத்துல வர மாட்டேங்குதான், இதுல தெரிஞ்சுக்கணும் நீ பாக்குறதுக்கு எப்படி இருக்க, உன்னோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கு, எவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்ட்டுன்னு இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப மோசமா பேச ஆரம்பிக்கிறாங்க. இதே மாதிரி போயிட்டு இருக்கப்ப மேரிக்கு பாத்தீங்க அப்படின்னா பிரெக்னன்ட் ஆனவங்களுக்கு சில சயின்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரியான சயின்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. வயிறெல்லாம் பெருசாகிறது, அடிக்கடி வாமிட் பண்றது அப்படின்ட்டுன்னு இந்த மாதிரி பிரெக்னன்சி ஆனவங்களுக்கு சில சயின்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரியான சயின்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. உடனே மேரிக்கு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம், நமக்கு குழந்தை பிறக்க போகுது போல அப்படின்ட்டுன்னு. இதை பாத்தீங்க அப்படின்னா ஊர் மக்களுமே கேள்விப்படுறாங்க. பரவாயில்ல, மேரிக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது போல, நம்மளால அவ்வளவுதான் ஏத்துக்க முடியல, அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பா அழகா தான் இருக்கும், அதை நம்ம அடுத்த அரசரா ஏத்துக்கலாம் அப்படின்ட்டுன்னு ஊர் மக்களுமே பாத்தீங்க அப்படின்னா ஏத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த காலத்துல ஒரு ராணி பிரெக்னெண்டா இருக்காங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல குழந்தை பிறந்துரும், அந்த மாதிரி நிலைமையில இருந்துச்சு அப்படின்னா அந்த ராணி ஒரு பெரிய ரூம்குள்ள போயிடுவாங்களாம். அந்த ரூம்குள்ள அவ்வளோ யாருமே போக மாட்டாங்களாம், இந்த ராணி மட்டும் தான் தனியா இருப்பாங்களாம். ரூம்குள்ள போன பிறகு அவங்களுக்கு தேவையான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் ஆல்ரெடி செஞ்சு வச்சுட்டு இருப்பாங்களாம். அது மட்டும் இல்லாம 3 வேளைக்கு சாப்பாடு மட்டும் கரெக்டா டைமுக்கு கொண்டு போய் குடுத்துருவாங்களாம். அந்த ரூம்குள்ள அவ்வளோ யாருமே போக மாட்டாங்களாம். சாப்பாடு கொண்டு வந்து குடுத்தாங்க அப்படின்னா, குடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கூட வெளிய போயிடுவாங்களாம். அந்த ராணிக்கு குழந்தை பொறந்துச்சு அப்படின்னாக்கா, அந்த குழந்தைய தூக்கிட்டு வெளிய வருவாங்க. அதுவரைக்கும் அந்த ராணி கூட பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ரூம் விட்டு வெளியவே வரமாட்டாங்களாம். அண்ட் மத்த யாரும் கூட பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ரூம்குள்ள அவ்வளோ போகவும் மாட்டாங்க. இப்ப எதுக்காக நான் அத சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேரியும் பிரெக்னன்ட் ஆயிட்டு இன்னும் கொஞ்ச நாள்ல குழந்தை பொறந்துரும், அந்த மாரி இருக்கிற நிலைமையில பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ரூம்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. போகும்போது என்னென்ன கொண்டு போறாங்க அப்படின்னா, ஒரே ஒரு கண்ணாடி, கையில ஒரு கேண்டில் கொண்டு போறாங்க. அவ்வளோதான். அந்த ரூம்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. மேரி அந்த ரூம்குள்ள போன பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நமக்கு குழந்தை பொறந்துரும், நாளைக்கு பொறந்துரும், அதுக்கு மறுநாள் பொறந்துரும் அப்படின்ட்டுன்னு இதே போல வெயிட் பண்ணி 10 வாரம் ஆன பிறகும் அவங்களுக்கு குழந்தை பொறக்கவே இல்ல. அது மட்டும் இல்லாம பிரெக்னன்சிக்கான சைனா அந்த அவங்களோட வயிறு பெருசானது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, பழையபடி நார்மலா ஆக ஆரம்பிச்சுச்சு. அப்புறமா தான் ஒரு விஷயம் தெரிய வருது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேரி பிரெக்னன்ட்டாவே இல்ல அப்படின்னு தெரிய வருது. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு குழந்தை பொறக்கணும் அப்படின்ட்டுன்னு அதே போல நினைச்சிட்டு இருந்ததுனால, அது ஒரு டிசீஸ் மாரி பிரெக்னன்சிக்கான சயின்ஸ மட்டும் தான் குடுத்திருக்கு. மத்தபடி அவங்க பிரெக்னன்ட்டாவே இல்ல. மேரி பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தை பொறக்கும் அப்படி வெயிட் பண்ணி, கடைசியில குழந்தை பொறக்காது அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச பிறகு, அந்த ரூம விட்டு வெளிய ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்த பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஊர் மக்கள் எல்லாருமே கேள்விப்படுறாங்க. அப்படி கேள்விப்பட்ட பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த பொண்ணுக்கெல்லாம் குழந்தையே பொறக்காது, சும்மா ஊர ஏமாத்துது அப்படின்ட்டுன்னு மேரிய பத்தி இன்னும் கொஞ்சம் மோசமா பேச ஆரம்பிக்கிறாங்க ஊர் மக்கள் எல்லாருமே. இதே மாரி போயிட்டு இருக்கப்ப, சில மாசம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, மேரிக்கு திரும்பவும் அந்த பிரெக்னன்சிக்கான சயின்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. இந்த வாட்டி உண்மையிலேயே நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன், போன வாட்டி மாதிரிலாம் நடக்காது, கண்டிப்பா எனக்கு குழந்தை பொறக்க போகுது அப்படின்னு மேரி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கூட அவங்களோட ஹஸ்பண்ட் வந்துகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வாட்டி உண்மையிலே அவ பிரெக்னன்ட்டா இருக்கா, அவளுக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் கூட இருந்துகிட்டே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா உண்மைதான் போல, மேரிக்கு இந்த வாட்டி கண்டிப்பா குழந்தை பொறந்துரும் அப்படின்னு ஊர் மக்களுமே நம்ப ஆரம்பிக்கிறாங்க. மேரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வாட்டி கண்டிப்பா நமக்கு குழந்தை பொறக்க போகுது அப்படின்ற நம்பிக்கையிலேயே ரொம்ப சந்தோஷத்தோடும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே ஒரு கண்ணாடியும் கையில ஒரு கேண்டிலும் எடுத்துக்கிட்டு ஒரு ரூம்குள்ள போறாங்க. ஆனா இந்த வாட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு குழந்தை பொறக்கவே இல்ல. இந்த வாட்டியும் அதே டிசீஸ் தான். அங்க குழந்தை பொறக்க போகுது அப்படின்னு நினைச்சு அதுக்கான சைட் எஃபெக்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சிருக்கு. அதுக்கான சயின்ஸ் மட்டும் தெரிஞ்சிருக்கு. மத்தபடி அவங்க பிரெக்னன்ட் ஆகல அப்படின்னு தெரிய வருது. இந்த விஷயத்த பார்த்தீங்க அப்படின்னா, ஊர் மக்களுமே கேள்விப்படுறாங்க. அவங்க கேள்விப்பட்ட பிறகு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, மேரிய பார்த்து பயங்கரமா சிரிக்கிறாங்க, கலாய்க்கிறாங்க. அதோட மோசமா, ரொம்ப மோசமா பேச ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "நீ எல்லாம் ஒரு பொண்ணா? பார்க்கறதுக்கும் அழகா இல்ல. ஒரு குழந்தைய கூட பெத்துக்க முடியல. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? நீ எல்லாம் ஒரு பொண்ணே கிடையாது." அப்படின்ற மாரி ஊர் மக்கள் ரொம்ப மோசமா பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்த பார்த்தீங்க அப்படின்னா, மேரியும் கேள்விப்படுறாங்க.
இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கோவப்பட்டு அவங்க ஒரு ஆர்டரை போடுறாங்க. அது என்ன அப்படின்னா, ஊருக்குள்ள என்னை பத்தி தப்பா பேசுற எல்லாருக்குமே சரியான தண்டனையை கொடுக்கணும் அப்படின்ட்டுன்னு அவங்களோட சோல்ஜர்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு ஊருக்குள்ள யாரெல்லாம் என்னை பத்தி தப்பா பேசுறாங்களோ அந்த மாதிரி தப்பா பேசுற 300 பேரை உயிரோட எரிங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஆர்டரை போடுறாங்க. அதாச்சு 300 பேரை உயிரோட எரிங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஆர்டரை போடுறாங்க. அந்த சோல்ஜர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா, ராணி சொன்ன மாரி 300 பேர யாரெல்லாம் அவங்கள பத்தி தப்பா பேசுறாங்களோ, அதே போல 300 பேர உயிரோட எரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாச்சும் கரெக்ட்டா சொல்லணும் அப்படின்னா, 260 ஆண்கள், 40 பெண்கள். அதாச்சும் 300 பேர கரெக்ட்டா உயிரோட எரிச்சு கொல்றாங்க. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா தான் பார்த்தீங்க அப்படின்னா, மேரிக்கு பிளடி மேரி அப்படின்ற மாரியான ஒரு பேர் வந்துச்சு. அதாச்சு ரத்தம் வெறி கொண்ட மேரி, பிளடி மேரி அப்படின்ற பேர் வந்துச்சு. கடைசியில மேரியும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட 42வது வயசுலயே இறந்து போறாங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு குழந்தை பொறக்கலையே அப்படின்ட்டுன்னு அந்த ஸ்ட்ரெஸ்னாலேயே பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட 42வது வயசுலயே அவங்களும் இறந்து போறாங்க. இப்போதான் நம்ப ரொம்பவே இன்ட்ரெஸ்டான விஷயத்த பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தட ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த இறந்து போன மேரியே ஆவியா உங்க முன்னாடி வருவாங்க அப்படின்னு உண்மையா நம்பப்பட்டு வர அந்த மெத்தட பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு இருட்டான ரூம்க்குள்ள போயிடுங்க. போறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா, கையில ஒரு கண்ணாடியும், ஒரு கேண்டிலும் கொண்டு போயிடுங்க. அந்த ரூம்குள்ள போன பிறகு அந்த எல்லா கதவையுமே சாத்திட்டு, எல்லா லைட்ஸையும் ஆஃப் பண்ணிடுங்க. இப்ப அந்த கண்ணாடிய முன்னாடி வச்சுட்டு, கையில ஒரு கேண்டில வச்சு அத ஏத்திக்கோங்க. ஏத்துன பிறகு அந்த கண்ணாடி முன்னாடி நின்னு பிளடி மேரி, பிளடி மேரி, பிளடி மேரி அப்படின்னு 3 வாட்டி சொன்னீங்க அப்படின்னா, இறந்து போன அந்த மேரிய பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கண்ணாடியில உங்க முன்னாடி தெரிவாங்க அப்படின்ற மாரி சொல்லப்பட்டு வருது. அண்ட் வந்த பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்கள பயங்கரமா பயமுறுத்திடுவாங்க. இல்ல அப்படின்னா, நீங்க அவங்கள கலாய்க்கிற மாரி எடுத்துக்கிட்டு, உங்கள கொன்னுடுவாங்க அப்படின்ற மாரியான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டு வருது. இது உண்மைதான் அப்படின்ட்டு நெறைய பேரால நம்பப்பட்டு வருது. ஆனா என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. நான் அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்ததில்ல. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன நடக்குது அப்படின்ட்டுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போல நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட் யாருக்காச்சும் இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப நம்பிக்கை இருக்கு, அவங்க ட்ரெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க அப்படின்னு நம்புறீங்களோ, அந்த ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க.